ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்ம ஒரு மாதிரி யோசித்தா நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் ஒரு மாதிரி யோசிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ஸ்டோரி தான் நான் சொல்ல போகிறேன். வாங்க என்ன ஸ்டோரின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த காலத்தில் ஒரு தாத்தாவும் ஒரு பேரனும் இருந்திருக்கிறாங்க. 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, தாத்தாவும் பேரனும். என்னன்னாலும் 2 பேரும் யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மறைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஓப்பனாக பேசி பழகக்கூடிய டைப்பு. அப்போ தாத்தா என்ன சொன்னாராம்மா, பேர கொஞ்சம் பெரிய பையன், வேலைக்கெல்லாம் போகிற பையன். தாத்தா என்ன சொன்னாராம்மா, இங்கே பாரு, நம்ம 2 பேரும் இனிமேல் தப்பே பண்ணக்கூடாது. அப்படி 2 பேரும் தப்பு பண்ணுறப்ப அதில் நம்ம பண்ணுற ஒரு தப்புக்கும் ஒரு ரூபாயை உண்டியலில் போடணும். ஸோ உண்டியல் நிறைஞ்சிச்சின்னா அந்த காசை கொண்டு கோயிலில் போட்டுறணும் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லியிருக்கிறாரு. தாத்தா மேலே பேரனுக்கு ரொம்ப அஃபெக்ஷன். அவர் சொன்னது இது வரைக்கும் தட்டினதே இல்லை. சரின்னு சொல்லிட்டு 2 உண்டியல் வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறாங்க. தாத்தா ஒரு தப்பு பண்ணுறப்பல அதில் ₹1 போடுவார். அதே மாதிரி பேரனும் தப்பு பண்ணுறப்பல அதில் ஒரு ரூபா போடுவாங்க. ஸோ கொஞ்ச நாள் கழித்து உண்டியல் எடுத்து பார்த்தாங்கன்னா அந்த உண்டியலில் இருக்க காசு கொஞ்சம் நிறையா இருந்துச்சுன்னா கொண்டு போய் கோயிலில் போட்டுருவாங்க. இப்படியே பண்ண சரி, காசு நம்ம சேவ் பண்ணுறோம், அது கோயிலுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரோட தவறுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்திருக்குது. 2 பேர் தப்பு பண்ணுறதும் குறைஞ்சிட்டே வந்திருக்குது. கொஞ்ச நாள் கழித்து தாத்தாக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. ஒரு 2 மாதம் ஹாஸ்பிட்டலே இருந்திருக்கிறாரு. பேரனும் டெய்லியும் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறான். நிறையா செலவு பண்ணி கஷ்டப்பட்டு அவரை காப்பாற்றிட்டாங்க. 2 மாதம் கழித்து வீட்டுக்கு வந்தவருக்கு உண்டியலை திறந்து பார்த்தா பயங்கர ஷாக்கு. உண்டியலில் ஒரே ஒரு ரூபா தான் இருந்திருக்குது, பேரனோட உண்டியலில். இப்போ தாத்தா கூப்பிட்டு கேட்டிருக்காரு, டே பேராண்டி, இந்த 2 மாதத்துல நீ ஒரே ஒரு தப்பு தான் பண்ணியா? பரவாயில்ல பேராண்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே பேரன் வந்துட்டு, இல்லை தாத்தா, நான் நிறையா தப்பு பண்ணேன் அப்படி சொல்லி சொல்கிறான். அப்போ தாத்தா வந்துட்டு, அப்போ உண்டியலில் ஒரே ஒரு ரூபா தான் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இல்லை, நேற்று நான் அந்த உண்டியல் எடுத்து எண்ணி பார்த்தேன், ₹300 இருந்துச்சு. அதனால் அந்த ₹300 நானே எடுத்துக்கிட்டேன். ₹300 எடுத்த அந்த ஒரு தப்புக்காக தான் நான் இப்போ ₹1 அந்த உண்டியலில் போட்டிருக்கேன் அப்படின்னானாமா பேரன். தாத்தாவுக்கு கேட்டுட்டு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு மாதிரி யோசித்தா நம்மளோட பசங்கள்லாம் ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. என்ன சொல்கிறது? இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ஸ்டோரியில் உங்களை பார்க்குறேன்.